வணக்கம். மற்றொரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்றைய தினம் ஒரு பாரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று நடைபெற்ற அந்த கோர விபத்தானது இலங்கை வாழ் மக்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது வரை வெளிவந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கிற போது 22 பேர் பலியாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கோர சம்பவத்திற்கான சில காரணிகள் இருக்கிறது. அவைகள் தொடர்பிலும் தற்போது வரையில் இந்த சம்பவம் தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் அல்லது தகவல்கள் தொடர்பிலும் தான் இன்றைய இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம். இந்த விபத்து நேற்று அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது. கதிர்காமத்தில் இருந்து நுவரெலியா ஊடாக குருநாகல் நோக்கி பயணித்த அரசு பேருந்து வாகனம்தான் இவ்வாறாக பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. நுவரெலியா ஊடாக குருநாகல் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இந்த பேருந்து ஆனது ரம்போட பகுதியில் நேற்று அதிகாலை கிட்டத்தட்ட 4:30 இவ்வாறான விபத்து சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அந்த பேருந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துதான் சுமார் 100 அடி பள்ளத்தாக்கில் விழுந்து இவ்வாறு விபத்து சம்பவித்திருக்கிறது. விபத்து இடம்பெற்ற சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகி இருந்தன. அத்தோடு 35 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாக கூட நேற்றைய தினம் வெளிவந்த செய்திகள், உடனடியாக வெளிவரக்கூடிய செய்திகள் அவ்வாறு பிரசுரமாகி இருந்தது. எனினும் இன்று வரை அந்த பலி எண்ணிக்கையானது 22ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. விபத்து இடம்பெற்ற சூழ்நிலையில் பிரதேசவாசிகள் காயமடைந்த மக்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள். விபத்தில் காயமடைந்தவர்கள் கொத்மலை பொது வைத்தியசாலையிலும் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் கம்பளை மற்றும் நாவலப்பிட்டி ஆகிய வைத்தியசாலைகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இவ்வாறாக அவர்கள் மேலதிக சிகிச்சையை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த பேருந்து பயணத்தில் கிட்டத்தட்ட 75 பயணிகள் பயணித்திருப்பதாக கூட காவல்துறையினர் தகவலை தெரிவித்திருக்கின்றனர். இந்த நேற்றைய தினம் அந்நியர் தினமாக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் நேற்றைய தினம் வெளியான இந்த விபத்தும் அதனூடான ஒரு வெளிவந்த செய்தியும் மனங்களை இன்னும் கணக்க செய்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக தன்னுடைய குழந்தையை உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரு தாய் தன்னுடைய உயிரை கொடுத்திருப்பதான விடயங்கள் நேற்றைய தினம் வெளியாகியிருந்தது. அது தொடர்பான புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த தாய் தந்தை இறந்த நிலையில் 3 பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மீரியபெத்த பகுதியில் இருந்து கொஸ்லந்த பிரதேசத்தில் உள்ள தன்னுடைய சகோதரனுடைய வீட்டிற்கு சென்று திரும்பிய வேளையில், அதாவது கண்டிக்கு செல்கின்ற வேளையில தான் இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. உயிரிழந்தவர்களுடைய அந்த 3 பிள்ளைகளும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுடைய 3 பிள்ளைகள் வீட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. விபத்தில் படுகாயமடைந்திருந்த கணவனும் உயிரிழந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. 16 மற்றும் 10 வயது பிள்ளைகளும் 9 மாத குழந்தையுமே இவ்வாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு விடயம் இன்னும் ஆழமான ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பேருந்தில் அந்த 9 மாத குழந்தையை கையில் பிடித்துக் கொண்டு பல மணி நேர போராடிய அந்த பெண் நேற்று மாலை தான் உயிரிழந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில இந்த கண்டி நுவரெலியா பிரதான வீதியில கம்பளை தெல்பிட்டிய முதல் நுவரெலியா வரையிலுடைய வீதியினுடைய இரு புறங்களும் பார்க்கிற போது பாரிய பள்ளத்தாக்கு காணப்படுவதாக கூறப்படுகிறது. அதிகளவான வளைவுகளும் அங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பள்ளத்தாக்குல தான் இந்த வாகனங்கள் புரண்டு விபத்துக்குள்ளாவதனால உயிரிழப்புகள் கூட அதிகமாக ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. இதனை இந்த பள்ளத்தாக்கின் அந்த வீதியினுடைய அந்த ஒரு நிலவரம் தான் இவ்வாறான விபத்துகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமையக்கூடுகின்றன. எனவே அந்த வேக கட்டுப்பாடுகளை குறைத்து கொண்டு இவ்வாறான வீதிகளில் மிக கவனமாக சாரதிகள் பயணிக்கின்ற போது இவ்வாறான விபத்துக்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அல்லது இந்த விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இவ்வாறான பாதைகளில் குறிப்பாக இந்த கண்டி நுவரெலியா பிரதான வீதியில் அமைந்திருக்கக்கூடிய தவலாதன, இரம்படை, கரண்டியல, லப்புக்கலை போன்ற பகுதிகள் உள்ள பள்ளத்தாக்குகள் ஒரு மரண அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்களாகத்தான் காணப்படுகின்றன. எனவே சாரதி
சாரதிகளும் மிகவும் நிதானமாகவும் பொறுப்புடனும் பொதுநல நோக்காக கொண்டும் செயல்பட வேண்டும். எனவே அவர்கள் அந்த வீதிகளில் பயணிக்கிற போது அவர்கள் தங்களுடைய உயிர்களுக்கு மட்டுமன்றி அந்த பஸ்ஸில் பயணிக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் அவர்கள் தான் பொறுப்பாக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கிற போது இந்த பஸ்ஸில் இருக்கிற சாரதிகளும் சில நேரங்கள் என்ன செய்வார்கள்னு சொல்லி சொன்னால், இந்த போலீஸார் வந்து கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது பின்னால் வரக்கூடிய சாரதிகளுக்கு இந்த தகவலை வந்து கொடுத்து விடுகின்றார்கள். எனவே அவர்கள் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அந்த வேகத்தை வந்து கவனமாக பின்பற்றுவார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த போலீஸ் இல்லாத போது அவர்கள் தங்களுடைய வேக கட்டுப்பாட்டை விட அதிகமாக அந்த வேக கட்டுப்பாட்டை இழந்து தான் பயணிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்களையும் இத்தகைய இது போன்ற ஒரு விபத்துக்கள் வந்து சம்பவிப்பதற்கு காரணமாக அமைந்துவிடக் கூடுகின்றது. அதே போல இந்த பொது போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ்களை வந்து போலீசார் வந்து அதிக அளவில் சோதனைக்கு உட்படுத்துவதும் குறைவாக இருக்கிறது. அவர்களை முழுவதுமாக சோதனைக்கு உட்படுத்துவதில்லை. இதே நேரத்தில் இந்த வேக கட்டுப்பாட்டை இழந்து செல்கின்ற சாரதிகள் தொடர்பிலும் பயணிகளும் அது தொடர்பில் அவர்களுக்கு கூறலாம். அதாவது இவ்வாறான விடயங்களை செய்ய வேண்டாம் என்ற ஒரு முறைப்பாட்டையும் அவர்களிடம் முன்வைக்கலாம். எனவே அப்படியான அந்த வேக கட்டுப்பாட்டை இழந்து பயணிக்கக்கூடிய பேருந்து சாரதிகள் தொடர்பில் உரிய கவனத்தை செலுத்தி உடனடியாக அவர்களிடம் நீங்கள் கூற வேண்டும். அதாவது இந்த வேக கட்டுப்பாட்டை குறைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, அப்படி அவர்கள் அதனை மீறுகின்ற போது நீங்கள் முறைப்பாடு கூட செய்யக்கூடியதற்கான வாய்ப்புகளும் தற்போது இருக்கிறது. எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் இவ்வாறான ஒரு விடயங்களை கைக்கொள்வதன் மூலமாகத்தான் எங்களுடைய உயிர்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் தொடர்பிலையும் சொல்ல வேண்டும். இந்த தனியார் பேருந்து பஸ்களுக்கும் அரசு பேருந்து பஸ்களுக்கும் இடையிலேயே ஒரு போட்டித்தன்மை காணப்படுகிறது. எனவே தனியார் பஸ்கள் பெரும்பாலானவர்கள் வந்து ஒரு ஆமை வேகத்தில் தான் போய்கொண்டிருப்பார்கள். ஆனால் இலங்கை போக்குவரத்து அதிகார சபையினுடைய பஸ்கள் வருகின்ற வேளையில் அவர்கள் குதிரை வேகத்தில் ஓட தொடங்கி விடுவார்கள். என்னென்னு சொல்லி சொன்னால், அடுத்த பயணிகளை தாங்கள் தான் முந்தி கொண்டு ஏற்ற வேண்டும், அப்பொழுதுதான் தங்களுக்கு வருமானம் கூடும் அப்படின்ற ஒரு நிலையில் அவர்கள் செல்வதையும் ஒரு சில தனியார் பேருந்து நடத்துனர்கள் செல்வதையும் மிக அதிகமாகவே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலையிலையும் இதனை போன்ற வேறு பல விபத்துகளும் ஏற்படுவதற்கு வழி சமைத்து கொடுக்கிறது. எனவே ஒரு சாதாரண ஒரு நபருடைய அந்த சாரதியினுடைய பொறுப்பற்ற செயல்கள் பல பேருடைய உயிர்களுக்கு ஆபத்தாக மாறிவிடக் கூடுகின்றது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பயணிகளாக இருக்கக்கூடியவர்களும் மிகவும் கரிசனை கொண்டு செயற்பட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த பஸ்ஸினுடைய தரங்களும் சாரதிகளுடைய நிலைமைகள் தொடர்பிலையும் அனுமதி பத்திரம் தொடர்பிலையும் அடிக்கடி சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். என்னென்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர் இன்றைக்கு பார்க்கிற போது அந்த பஸ்களை நல்ல அலங்கார பொருட்களாக மாற்றி வைத்திருப்பார்கள். ஆனால் அலங்காரம் அந்த பஸ்ஸினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில்லை தானே. ஆனால் தற்போது பார்க்கிற போது இந்த அலங்காரங்களினூடாக அவர்கள் தங்களுடைய அந்த பஸ்ஸினுடைய தரத்தை வந்து நிர்ணயிப்பது போன்று காண்பிப்பார்கள். அப்படி இல்லாமல் உண்மையாகவே அந்த பஸ்ஸினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, இருக்கைகள் வசதிகள் பாதுகாப்பானதாக இருக்கிறதா என்பது தொடர்பான பல விடயங்களும் அடிக்கடி சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறான விடயங்கள் மேற்கொள்வதனூடாகவும் சிறு சிறு விபத்துகளையும் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கையை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு விபத்துகளினூடாக 6 பேர் பலியாகின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த காயமடைந்தவர்கள் 50% அங்கவீனர்களாக போகக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் பொறுப்புடன் உணர்ந்து செயல்படுவதனூடாகத்தான் எங்களுடைய உயிரையும் எங்களால் ஏற்படக்கூடிய விபத்துக்களையும் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விபத்து தொடர்பில் போக்குவரத்து பிரதி அமைச்சரான பிரசன்ன குணசேகர மற்றும் சபாநாயகர் ஜனத் விக்ரமரத்ன ஆகியோரும் ஆராய்வதற்கு சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் விபத்து தொடர்பில் போக்குவரத்து பிரதி அமைச்சர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது, இந்த விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கமா அல்லது வேதியியல் பிரச்சனையா என்பது குறித்து இதுவரை கண்டறியப்படவில்லை. எம்மால் முடிந்த அளவிற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம், மருத்துவமனைக்கு கதைத்திருக்கின்றோம். நுவரெலியா மருத்துவமனையில் 14 பேர் இருக்கின்றார்கள். அந்த 14 பேரினுடைய நிலையும் கவலைக்கிடமாக இல்லை. கொத்மலை மருத்துவமனையில் 13 உடலங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்று சொல்லி போக்குவரத்து பிரதி அமைச்சர் வந்து நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அவருடைய அந்த எண்ணிக்கை வந்து மாறி இருக்கிறது. இதே நேரத்தில்
இந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்குவதற்காக இலங்கை அரசாங்கமும் முடிவெடுத்திருக்கிறது. அதன்படி ஜனாதிபதி ஊடக பிரிவு இந்த ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். இறந்தவர்களுடைய உறவினர்களுக்கு இந்த பணத்தை உடனடியாக வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் காப்புறுதி நிதியம் மூலம் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு இவ்வாறான இழப்பீடுகள் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதே நேரம் இந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் கூறுகின்ற போது இந்த தகவல் கிடைத்தவுடனே தான் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக கூறியிருக்கின்றார். நாட்டில் தினமும் அதிகரித்து வருகின்ற இந்த வீதி விபத்துக்கள் குறித்து அரசாங்கம் அதிக கவனம் செலுத்துகின்றதாக கூறியிருக்கின்றார். இது போன்ற விபத்துக்களை தடுப்பதற்கான நிரந்தர திட்டத்தை வகுப்பதற்கு அரசாங்கம் தற்போது மும்முரமாக செயல்பட்டு வருவதாக கூட அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். தற்போதுள்ள அந்த சட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமும் சாரதி கூடிய மனப்பான்மையை மேம்படுத்துவதன் மூலமும் இவ்வாறான விபத்துக்களில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். இவ்வாறான விபத்துக்களை கணிசமான அளவு குறைக்க முடியும் என்று சொல்லி தாங்கள் நம்புவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் இந்த விபத்து தொடர்பில் கருத்து வெளியிடுகின்ற போது இந்த ஒரு விடயங்களையும் சொல்லி இருக்கின்றார். நேற்றைய தினம் இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு பிரதமர் ஹரணி அமரசூரியவும் வைத்தியசாலைக்கு சென்றிருக்கின்றார். வைத்தியர்களுடனும் இது தொடர்பாக உரையாடி இருக்கின்றார். அதே நேரத்தில் நோயாளிகளையும் பார்த்து அவர்களுடைய நலன் தொடர்பிலையும் விசாரித்திருக்கின்றார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது நாட்டில் இவ்வாறான பிரச்சனைகள் அதிக அளவில் இடம்பெறுவதாகவும் இதனை தடுப்பதற்கு போக்குவரத்து அமைச்சர் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூட பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த பின்தங்கிய பிரதேசமாக இருந்தாலும் வைத்திய சேவையினை வழங்குகின்றமை தொடர்பில் அவர்களுக்கு நன்றியை கூற வேண்டும். இதேவேளை மீட்பு பிரிவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். முடியுமான அளவு மனிதாபிமான செயற்பாட்டு உதவிகளை வழங்கிய நல்லுள்ளங்களுக்கும் நன்றி என்றும் விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிறைவேற்றக்கூடிய அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றுவதாக கூட அவர் தெரிவித்திருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாயை இழப்பீட்டு தொகையாக வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த ஒரு நிலையில இவ்வாறான இழப்பீடுகளை வழங்குவதோ அல்லது காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கு அப்பால நாட்டில் இருக்கிற இந்த வாகன விபத்துகள் தொடர்பில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுப்பதற்கு முறையான சீரான காத்திரமான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். இதனை தேசிய முக்கியத்துவம் மிக்க ஒரு பிரச்சனையாக கருத்தில் கொண்டு அவசர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இதற்கு முன்னரும் இவ்வாறான பாரிய ஒரு விடயங்கள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே பொருளாதார சீரமைப்பு போல போக்குவரத்து மறுசீரமைப்பையும் மேற்கொள்வதும் அடிப்படையான கட்டமைப்புகளில் மாற்றங்களை கொண்டு வருவதனூடாகவும் இவ்வாறான பாரிய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இது தொடர்பிலையும் அரசாங்கம் கரிசனை கொள்ள வேண்டும் என்பதும் மக்களுடைய பொதுவான ஒரு எண்ணப்பாடாகவும் இருக்கிறது. இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் இந்த ஒரு சம்பவம் தொடர்பில் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.